பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறாங்க, அதாவது ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து பப்ளிக் கிட்ட இருந்து பை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ், அதாவது அந்த கம்பெனியில் வரப்போகிற நாட்கள் வந்து சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்றது தெரிஞ்சு தான் அந்த ப்ரமோட்டர்ஸ் அவங்களோட ஸ்டாக்கை வந்து வாங்குறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஏறும். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஏறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்னிங்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரீரேட்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் மார்ச் 2025லேருந்து ஆகஸ்ட் 2025 வரையும் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் கண்டினியூஸாக ப்ரமோட்டர்ஸ் பையிங் பண்ணுறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக ஆல்ரெடி வந்து பார்ட் 1 வீடியோவில் எடுத்து நம்ம பேசியிருந்தோம். ஸோ பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். பார்ட் 1 வீடியோவில் எந்த ஸ்டாக்கை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்ட் 2 ஆஃப் ப்ரமோட்டர் பையிங். ஹாய் எவ்ரிவன், நான் உங்களை முத்து. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்ஸ் வெர்ஷன் 2.0. ப்ரமோட்டர் பையிங் ஸ்டாக்ஸில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மேன் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட். இந்த கம்பெனியில் ப்ரமோட்டர்ஸ் வந்து பிப்ரவரி மாதத்துலேருந்தே அவங்களோட ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி பிப்ரவரி 2025 ப்ரமோட்டர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1 lakh குவான்டிட்டி வந்து வாங்கியிருந்தாங்க. என்ன ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170. அகெயின் ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரமோட்டர்ஸ் வந்து 168, 163 அப்படின்ற அந்த ஆவரேஜ் ப்ரைஸில் மோர் தென் 1 lakh and 2 lakh குவான்டிட்டிஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அகெயின் இந்த ஆகஸ்ட் 2025 167 அப்படின்ற அந்த ஆவரேஜ் ப்ரைஸில் மட்டும் 5 lakh குவான்டிட்டிஸ் மேலே வந்து வாங்கியிருக்காங்க. ஆவரேஜாக இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மோர் தென் 20 to 25 crores வந்து இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேக்கை வந்து பை பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஒரு 6 months-ஆக. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் அவங்களோட ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணியிருக்காங்க ஓப்பன் மார்க்கெட்டில். அதனால் மார்ச் 2025லேருந்து ஜூன் 2025 இந்த 2 குவார்ட்டரும் அந்த கம்பெனியோட ரிசல்ட் நல்லா போஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அங்கே தான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. பெரிய லெவலில் ரிசல்ட்டை வந்து போஸ்ட் பண்ணலை. இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். மார்ச் 2025 அவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 294 வந்து போஸ்ட் பண்ணாங்க. அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது சரி, இல்லைனா வந்து குவார்டர் ஆன் குவார்ட்டர் பெட்டராக இருக்குது. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து மார்ச் 2024 17% இருந்து மார்ச் 2025 கிட்டத்தட்ட 36% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய பாசிட்டிவ். அடுத்து இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 65 crores மார்ச் 2025 கிட்டத்தட்ட 97 crores வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு பெரிய பாசிட்டிவ். அடுத்து ஜூன் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 342 183 டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ சேல்ஸ் வந்து பயங்கரமாக இயர் ஆன் இயர் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 24% வந்து 22% இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 84% வந்து 58% டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி தான் குவார்டர் ஆன் குவார்ட்டரும் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட குவார்டர் ஆன் குவார்ட்டர் அண்ட் இயர் ஆன் இயர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. ஆனால் இந்த டைம்லையும் ப்ரமோட்டர்ஸ் வந்து பை பண்ணுறதுக்கு ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால தான். ஃபியூச்சர் கைடன்ஸ் எப்படி இருக்குது, இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸில் இருக்காங்க, இந்த கம்பெனியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த கம்பெனி பண்ணக்கூடிய பிஸ்னஸ் மேன் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் அப்படின்ற இந்த ஒரு கம்பெனி 2 மேஜர் செக்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று இபிசி, அதாவது இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செக்மெண்ட். இந்த கம்பெனிக்கு ஃபினான்ஷியல் இயர் 2024 அந்த ஒரு செக்மெண்ட்டில் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 60% ரெவன்யூ வந்திருக்கு. இபிசி அப்படின்றது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதில் என்னென்ன மாதிரியான செக்மெண்ட்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, கவர்மெண்ட் அண்ட் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, அண்ட் ஓன் ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறது. இது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்து பண்ணுவாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சைட், மெட்டீரியல், லேபர் இந்த மாதிரியான காஸ்டிங்ஸும் வந்து இந்த கம்பெனி வந்து கன்சல்டன்சி மாதிரி வந்து பண்ணுவாங்க. இதை தாண்டி இந்த கம்பெனிக்கு 2வது மேஜர் செக்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட். அதுலேருந்து கிட்டத்தட்ட 40% ரெவன்யூ வந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி வந்து மோஸ்ட்லி வந்து அசட் லைட் மாடலாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது மேஜராக வந்து இவங்க டெவலப் பண்ணாமல் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாமே வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி வந்து போட்டுட்டு இவங்களோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப அசட் லைட்டாக வந்து இருக்குது. ஸோ இதனால் இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இவங்களோட ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்டில் இவங்க மேஜராக வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஸுரி, ப்ரீமியம் அண்ட் அல்ட்ரா லக்ஸுரி செக்மெண்ட்ஸில் மட்டும் தான் இந்த கம்பெனி வந்து ஒர்க் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி ரிலேட்டட் டு ரெசிடென்சி. ஸோ இந்த கம்பெனிக்கு ஸ்பெசிஃபிக்காக கிளைண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி யாருமே வந்து இந்த கம்பெனியில் வந்து சொல்லலை. ஆனால் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதிலிருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 86% ஆர்டர் புக் கரண்ட்டாக வந்து வச்சிருக்காங்க. ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து கரண்ட்டாக ஆர்டர் புக் வந்து 14% அளவுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இதை தாண்டி இந்த கம்பெனியில் நான் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ரீசெண்டாக கிடச்சிருக்கக்கூடிய அவார்ட்ஸ்.
இந்த கம்பெனிக்கு 2025 மட்டும் மோர் தென் 6 to 8 அவார்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அது என்னென்ன அப்படின்றத இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். ரைசிங் ஸ்டார் நெக்ஸ்ட் ஜென் அப்படின்ற மாதிரி ஒரு அவார்டு வந்து கிடச்சிருக்கு. ஐகானிக் நெக்ஸ்ட் லீடர் இன் ரியல் எஸ்டேட், ஐகானிக் டெவலப்பர் ஆஃப் தி இயர், ஐகானிக் ப்ராஜெக்ட் ஆஃப் தி இயர், யூத் ஆண்டர்பிரனர் ஆஃப் தி இயர், பெஸ்ட் ரியாலிட்டி பிராண்ட்ஸ். ஒரு கம்பெனிக்கு அவார்டு கிடைக்கிறது அப்படின்றது அவங்க நாமினேட் பண்ணதுனால கிடைக்கும், ப்ளஸ் வந்து மற்றவங்களால வந்து நாமினேட் செய்யப்படுறதுனாலையும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் இதை மட்டுமே வச்சுட்டு நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது. இந்த கம்பெனியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஸ்க்ரீனர் அப்படின்ற அந்த வெப்சைட் மூலிமா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 6304 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 164. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 26 ஆகஸ்ட் 2025. புக் வேல்யூ 47, ROCE 23.5, ROE 17.5, இன்ட்ரென்சிக் வேல்யூ 303. ஸோ கரண்ட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரென்சிக் வேல்யூ மோர் தென் 100% வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்ட்ரென்சிக் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 50% வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட PE 24.2, ROIC அப்படின்ற அந்த ஒரு பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 21.1% இருக்குது. கம்பெனியில் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஃபார் 3 years ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. இது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். அடுத்து இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட். இந்த கம்பெனியோட இயர் ஆன் இயர் பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 மார்ச் 2025 வரையும் கடந்த ஒரு 10 வருஷத்தில் 397 கோடியிலேருந்து ஆரம்பித்து இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1108 கோடியாக வந்து பண்ணியிருக்காங்க. இது பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எதனாலும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து மார்ச் 14 ஆல்மோஸ்ட் வந்து மார்ச் 2021 வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் க்ரோ ஆகாத ஒரு கம்பெனியாக தான் வந்து இருந்திருக்கு. எப்போ டிராஸ்டிக்காக வந்து இந்த கம்பெனி வந்து க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2021 அப்புறமா வந்து 33 கோடியிலேருந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து 299 கோடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 வந்து 313 கோடி வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் மார்ச் 14 வெறும் 4% இருந்து இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 27% அப்படின்ற அந்த ரேஞ்ச் வந்து டச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட். ரிசர்வ்ஸில் 1688 கோடி இருக்குது. பாரோவிங்ஸாக வந்து இந்த கம்பெனியில் வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்குது. அதாவது ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸாக 35 crores வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த கம்பெனியில் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இப்போ கரண்ட்டாக வந்து மைனஸில் இருக்குது. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி அதாவது ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் மார்ச் 2024 அண்ட் 2025 கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து இந்த கம்பெனியோட கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள். இந்த கம்பெனி வந்து மேஜராக இருக்கக்கூடியது EPC அண்ட் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் கன்சியூமிங்கான ஒரு ப்ராசஸ். அதனால் கண்டிப்பாக இந்த கம்பெனிக்கு வந்து அவங்க டிப்ளாய் பண்ணக்கூடிய கேஷ் வந்து திருப்பி கையில் வர்றதுக்கு அப்படின்றது ரொம்ப நாள் எடுக்கும். அதனால தான் அந்த கம்பெனியோட கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து ரொம்ப பெரிய 3 digits நம்பராக இருக்குது. அதுவுமே இந்த கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து மார்ச் 2022 பயங்கரமாக வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 690 நாட்கள்லேருந்து கிட்டத்தட்ட வந்து 153 நாட்களாக வந்து குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு மார்ச் 2024 அண்ட் மார்ச் 2025 இப்போ கரண்ட்டாக வந்து 838 நாளாக வந்து இருக்குது. ஸோ இந்த கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் என்ன தான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் வந்து 3 digits இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே இது ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு ரெட் ஃப்ளாக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ அடுத்து ROCE வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 33% இருந்து இப்போ கரண்ட்டாக வந்து 24 அப்படின்ற அந்த ஒரு ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இந்த ROCE குறைஞ்சதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து காம்படிஷன் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர். அடுத்து இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 62.05 அப்படின்ற அந்த பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. மார்ச் 2025 இந்த கம்பெனியோட ஹோல்டிங்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025 வந்து ஓரளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஸோ FIS வந்து 4.28 5.14 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. DIS வந்து 2.12 2.03 டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் கிட்ட 28.49% 30.76 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல இதுவுமே ஒரு ரெட் ஃப்ளாக். பொதுவாக பப்ளிக் ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது ப்ரொமோட்டர்ஸ் வந்து செல் பண்ணுறதுனால நடக்கலாம், இல்லை FIS ஆர் DIS இவங்க செல் பண்ணுறதுனால பப்ளிக் கிட்ட ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அது ஷார்ட் டேர்மில் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே இது தொடர்ந்து வந்து நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கில் இது ஒரு ரெட் ஃப்ளாகாக இருக்கும். ஸோ ப்ரொமோட்டர் பை பண்ணுறாங்க அப்படின்றத தாண்டி அவங்க எவ்வளோக்கு பை பண்ணுறாங்க, இந்த ஸ்டாக்கில் வேறு என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். இப்போ வரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ அடுத்து இந்த கம்பெனி ஃபியூச்சர் கைடன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரியான ஆர்டர் புக் வச்சுருக்காங்க, எப்படி வந்து இன்னும் க்ரோ ஆக போகிறாங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸோ கம்பெனி வந்து எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக வந்து அவங்களோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து வெஸ்டர்ன் சப்பர்பன் ஆஃப் மும்பை, அதாவது MMR அண்ட் சவுத் மும்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ க்ரோத் த்ரூ அசெட் லைட் மாடல், அதாவது அவங்களோட ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் வந்து ஆல்ரெடி JBI அண்ட் JDA அண்ட் DMல தான் இருக்குது. அதை இன்னமும் வந்து க்ரோ பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க.
எக்ஸ்பேண்டிங் ப்ரீமியம் டு அல்ட்ரா லக்ஸரி போர்ட்ஃபோலியோ. ஸோ கரண்ட்டாக ப்ரீமியமில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அல்ட்ரா லக்ஸரி போர்ட்ஃபோலியோவில் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட ப்ரெசன்ஸை வந்து இன்னமும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி யூஎஸ்லேயும் ஆல்ரெடி வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அடுத்து இந்த கம்பெனி வந்து இபிசி ஆர்டர் வந்து கண்டினியூ பிட்டிங் ஃபார் இன்ஃப்ரா அண்ட் கவர்மெண்ட் செக்டர். ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ஹையர் சேல்ஸ் விசிபிலிட்டி. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து சேல்ஸ் வந்து அப்கமிங் டேஸஸ் வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்னால வந்து இவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த சேல்ஸ் விசிபிலிட்டி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 கோடி அளவுக்கு வந்து அவங்களோட சேல்ஸ் விசிபிலிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த அளவுக்கு சேல்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இபிசி ஆர்டர் புக்காக கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் ஆன் ஜூன் 2025 416 கோடி வந்து வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நியூ ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் அவங்களோட மார்ஜின்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி குளோபல் ப்ரெசன்ஸாக வந்து யூஎஸில் அவங்களோட எக்ஸ்பான்ஷன் வந்து பயங்கரமாக பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. யூஎஸில் இருக்கக்கூடிய மியாமி, ஃப்ளோரிடா இந்த மாதிரியான இடத்துல வந்து அவங்களோட ப்ரெசன்ஸை ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து யூஎஸ் இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிலையும் ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து பண்ணிவிட்டு பெட்டராக வந்து ஒர்க் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இந்த கம்பெனி வந்து அவங்களோட நெட் கேஷ் ஃப்ளோ வந்து லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி நோக்கி, அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா நெட் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறதுக்காக அதிகமாக வந்து ஒர்க் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி இந்த ஒரு ஸ்லைடில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக் நல்லா இருக்குது, விசிபிலிட்டி நல்லா இருக்குது, ரியல் எஸ்டேட் க்ரோத் நல்லா இருக்குது, குளோபல் எக்ஸ்பான்ஷன் பண்ண போகிறோம், இதனால் எங்களுக்கு பெட்டரான ரெவன்யூ கிடைக்கும், லிக்விடிட்டி அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், அதனால் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்பலாம். ஸோ இந்த கம்பெனி நீங்கள் யாராச்சும் வந்து ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இவங்களோட கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் அடுத்தடுத்து வர குவார்ட்டரில் எப்படி இருக்குது அப்படின்றத ட்ராக் பண்ணணும். அடுத்து வந்து இவங்க சொல்லியிருக்க மாதிரி இந்த விசிபிலிட்டி ஆர் ரெவன்யூ ப்ராஃபிட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றத கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். அடுத்து இவங்களோட குளோபல் ப்ரெசன்ஸ் வந்து, அதாவது யூஎஸில் இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதிகரிக்குதா இல்லை கம்மியாகுதா அப்படின்றத கண்டிப்பாக வந்து ட்ராக் பண்ணணும். இந்த 3 விஷயத்தை வச்சு தான் இந்த கம்பெனி வந்து க்ரோ ஆக போதா இல்லைன்றது தெரியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ அடுத்து ஃபைனலாக இந்த 2 விஷயத்தை பார்க்காம தயவுசெய்து வந்து இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒன்று PE ரேஷியோ, இன்னொன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ PE ரேஷியோ இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 10 இயர் மீடியன் பியில் என்ன ரேஞ்சில் வந்து இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சோ அதே ரேஞ்சில் தான் இன்னமும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதாவது கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து PE ரேஷியோ 23 அப்படின்ற மாதிரி இருக்குது. லாஸ்ட் 10 இயர் மீடியன் பியும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 22 to 23 அப்படின்ற ரேஞ்சு தான். கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஓவர் வேல்யூஷனாக இல்லை. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் செக்டாரே கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து என்ன பொறுத்த மட்டும் ஓவர் வேல்யூஷனில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்காக இந்த ஸ்டாக்கை வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி இப்போ வரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் இருக்குது, ப்ரமோட்டர்ஸ் பை பண்ணுறாங்க, நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்குங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்க்ளைமர். நான் சொல்கிறதுக்காக நீங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாது. ஸோ ஃபைனலாக டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த ஸ்டாக்கோட மேஜர் சப்போர்ட்டாக வந்து 130 அப்படின்ற அந்த ஒரு ரேஞ்ச் வந்து இருக்குது. 2022 to 2023 அப்படின்ற அந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கப் பேட்டர்னில் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ராலி. அந்த ராலி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 250 rupees வரையும் போகுது. அதுக்கப்புறமா ஒரு மேஜர் கரெக்ஷன் வந்துட்டு இப்போ கரண்ட்டாக இருக்கிறதும் ஒரு சாலிடான சப்போர்ட் ரேஞ்சு தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், 162. சப்போஸ் இந்த ஸ்டாக்கோட அப்கமிங் குவார்டர் ரிசல்ட் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து 130 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப மோசமான ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கும் கீழே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 130 அப்படின்றது இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீங்கள் ஸ்டாக்கை வாங்க போகிறீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 130 வரையும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாக் வந்து எப்போ அப்சைட் போகும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து 200 rupees அப்படின்ற அந்த ஒரு ரேஞ்சை வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 2 வந்து போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இதே ரேஞ்சில் சைட்வைஸ் போகிறதுக்கோ இல்லைனா கீழே போகிறதுக்கோ அதிகமான வாய்ப்பு இருக்குது. அகெயின் இது வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான், இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் மாதிரி வேறு எந்த ஸ்டாக்கை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்கோட நேமை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத உங்களோட கமெண்ட்ஸை படித்து நான் தெரிஞ்சுக்கிறேன். பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தால் அது என்ன ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். அடுத்த ப்ரமோட்டர் பையிங் பார்ட் 3 வீடியோவில் சந்திப்போம். பாய்.